friends, welcome to our channel. Let's learn English easy. இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா anyone can speak English. இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராமர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கிராமர் என்பதன் பொருள் என்ன? இலக்கணம். முதலில் கிராமர் என்ற வார்த்தையின் ஸ்பெல்லிங்கை நாம் பார்க்கலாம். பெரும்பாலானோர்கள் கிராமர் என்ற வார்த்தையை எழுதும் பொழுது தவறு செய்கிறார்கள். அதாவது GRAMMAR அப்படிங்கிறதாங்க கிராமரோட கரெக்டான ஸ்பெல்லிங். ஆனால் ER வருமா AR வருமானு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறோம். அதாவது இந்த கிராமர் அப்படிங்கிற வேர்டில் ஜிங்கிற லெட்டரை மட்டும் விட்டுட்டு படித்து பாருங்கள். RAMMAR வரும். முன்னாடி இருந்து படிக்கும்போது ஒரு ராமும் பின்னாடி இருந்து படிக்கும்போது ஒரு ராம் அப்படின்னு 2 ராம் வரும். அதாவது கிராமர் அப்படின்னா 2 ராமர்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இனிமேல் கிராமருக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு மறக்குமா? கண்டிப்பாக மறக்காது. ஹவு டு யூ டிஃபைன் கிராமர்? ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் சென்டென்சஸ். அதாவது வாக்கியங்களை அமைப்பதற்கான விதிமுறைகளை கொண்டது தான் இலக்கணமாகும். இன் இங்கிலீஷ் கிராமர், ஃபார் மேக்கிங் எ சென்டென்சஸ் we have 8 parts. It's called parts of speech. What are they? Let's see. Noun, அதாவது பெயர்ச்சொல். pronoun, பிரதிபெயர்ச்சொல். adjective, பெயர் உரிச்சொல். verb, வினைச்சொல். adverb, வினை உரிச்சொல். preposition, முன்னிடைச்சொல். conjunction, இணைப்புச்சொல். interjection, வியப்படைச்சொல். முதலில் noun என்பதை பற்றி பார்க்கலாம். A noun is a naming word which refers to a person, animal, thing, place and idea. இப்போது நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்ட படங்களை பாருங்கள். அந்த படங்களின் பெயர்களை கூறுங்கள். This is a chair. இது ஒரு நாற்காலி. This is a flower. இது ஒரு பூ. It is a dog. இது ஒரு நாய். Name the place. சென்னை. இவ்வாறாக ஒரு உயிரினத்தின் பெயரையோ இடம், பொருள், எண்ணம் போன்றவற்றின் பெயரையோ குறிப்பதைத்தான் ஆங்கிலத்தில் noun என்று சொல்கிறோம். அடுத்தது pronoun. The word which is used in the place of noun is called pronoun. Example, Ram is a singer. He is studying in the convent school. இந்த சென்டென்ஸில் ஹீங்கிறது ராம்க்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஹீங்கிறது தான் pronoun. அடுத்தது adjective. The word which describes noun or pronoun is called adjective. ஒரு சொல் பெயர்ச்சொல்லிற்கோ பிரதிபெயர்ச்சொல்லிற்கோ விளக்கம் கொடுக்குமேயானால் அது பெயர் உரிச்சொல் ஆகும், அதாவது அட்ஜெக்டிவ் ஆகும். எக்ஸாம்பிள், இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளார். இந்த வாக்கியத்தில் ஃப்ளார் அப்படிங்கிறது நவுன், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அந்த ஃப்ளார் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸில் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். verb, வினைச்சொல். A word which expresses an action or state of being is called verb. ஒரு சொல் செயலை குறிக்கவோ எழுவாய் நிலையை குறிப்பிடவோ பயன்படுத்தப்பட்டால் அது verb ஆகும், அதாவது வினைச்சொல் ஆகும். ராதா இஸ் ஏ டீச்சர். ராதா ஆசிரியராக இருக்கிறாள். ராதா ஹேஸ் 2 pencils. ராதாவிடம் 2 எழுதுகோல்கள் உள்ளன. ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அவன் வேகமாக ஓடினான். இந்த 3 வாக்கியத்திலையும் இந்த 3 சென்டென்ஸ்லையும் இருக்கிறாள், உள்ளன, ஓடுகிறான், இந்த 3மே வினைச்சொல்லை குறிக்கின்றது, அதாவது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அடுத்தது adverb, வினை உரிச்சொல். A word which modifies a verb, adjective or another adverb is called adverb. ஒரு சொல் வினைச்சொல்லிற்கோ பெயர் உரிச்சொல்லிற்கோ அல்லது இன்னொரு வினை உரிச்சொல்லிற்கோ விளக்கம் கொடுக்குமேயானால் அது adverb ஆகும். எக்ஸாம்பிள்ஸ், he runs fast. இந்த வாக்கியத்தில் fast என்பது வினை உரிச்சொல்லாகும். he runs very fast என்ற வாக்கியத்தில் very என்பது வினை உரிச்சொல்லாகும். it is a very beautiful flower என்ற வாக்கியத்தில் very என்பது வினை உரிச்சொல்லாகும். அதாவது முதலாவது வாக்கியத்தில் fast என்ற சொல் run என்ற வினைச்சொல்லை குறிக்கின்றது. இரண்டாவது வாக்கியத்தில் very என்ற சொல் fast என்ற adverb-ஐ குறிக்கின்றது. மூன்றாவது வாக்கியத்தில் very என்ற சொல் beautiful என்ற adjective word-ஐ குறிக்கின்றது. prepositions, முன்னிடைச்சொல் அல்லது முன்வைப்புச்சொல். preposition is a word that show the relationship of one word in a sentence to another word. pre என்றால் முன்னால், முன் என்று பொருள். position என்றால் வைப்பு என்று பொருள். preposition என்றால் ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் தொடர்பு படுத்த உதவுகின்றது. இந்த படத்தை பாருங்கள். the book is on the table. இந்த வாக்கியத்தில் on என்பது preposition,
இந்த வாக்கியத்தில் ஆண் என்பது இல்லை என்றால் அதன் பொருளே அபத்தமாகிவிடும். Conjunction. The word which joins two words or two sentences and help to show the connection between them is called conjunction. Conjunction என்பது இரண்டு சொல்லையோ இரண்டு வாக்கியங்களையோ இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த படங்களை பாருங்கள். He eat bread and milk for breakfast. She worked hard but she did not pass the exam. இந்த இரண்டு வாக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட and மற்றும் but இவை இரண்டும் conjunction. Interjection. வியப்பிடை சொல். An interjection is a word used with an exclamation mark to express sudden feelings and emotions. Interjection என்பது உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் வியப்பிடை சொற்களாகும். இது எப்பொழுதுமே ஆச்சரியக்குறியுடன் வரும். ஹுர்ரா, we won the match. இந்த வாக்கியத்தில் ஹுர்ராவை தொடர்ந்து ஆச்சரியக்குறி வந்துள்ளது. ஹுர்ரா என்றால் தமிழில் சபாஸ் என்ற சொல்லாகும். இந்த போட்டியை நாங்கள் வென்றுவிட்டோம் என்று மகிழ்ச்சியை தெரிவிக்கும் பொழுது சபாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கு சபாஸை தொடர்ந்து ஆச்சரியக்குறி வந்துள்ளது. அலாஸ், ஐ லாஸ்ட் மை பர்ஸ். இந்த வாக்கியத்தில் அலாஸ் என்பது தமிழ் சொல்லான ஐயோ என்பதை குறிக்கின்றது. நான் எனது பணப்பையை தொலைத்து விட்டேன் என்று வருத்தத்துடன் குறிப்பிடும் பொழுது அலாஸ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.